வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். என் பேர் ஞானசம்பந்தன். நான் ஒரு ஆன்மீக எழுத்தாளராகவும் மனவளக்கலையில் பேராசிரியராகவும் இருந்துட்டு வர்றேன். இந்த புத்தகம் படிங்கிற நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற புத்தகம் மனம் ஒரு மகாத்மா. இந்த புத்தகத்தை முனைவர் மஞ்சுளா அப்படிங்கிறவங்க இதை எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளலாருடைய மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிற வகையில் அந்த ஒரு 43 பாவங்கள் என்கிற வகையில் அந்த கருத்துக்களை கொண்டு அவர் அந்த இதை அமைச்சிருக்காரு வள்ளலார். முனைவர் மஞ்சுளா அவர்கள் சிறப்பான முறையில் தொகுத்து கொடுத்துருக்காங்க. முனைவர் மஞ்சுளா அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவங்க வள்ளலார் குறித்த ஆய்வையே அவங்க தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சேலம் பல்கலைக்கழகத்தில், சேலத்தில் இருக்கிற அந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய முனைவர் பட்டத்தை முடித்தவர். அவருடைய முனைவர் பட்ட ஆய்வாக வள்ளலாருடைய அந்த நெறியை தான் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் அவர் தமிழ்துறை தலைவராக பல வருடங்கள் பல கல்லூரிகளில் பணியாற்றியிருக்காரு. அதே மாதிரி சமரச சுத்த சன்மார்க்க தலைமை சங்கத்தில் கல்வி சேவையிலையும் ஈடுபட்டு தன்னுடைய பங்கினை தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. இன்னும் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. பல கல்வி கொடுக்கறதில்ல, பாடங்களை அமைக்கிறதுலையும் அவங்க ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அந்த வகையில் தான் அவங்களுடைய இந்த நூல், அந்த மனம் ஒரு மகாத்மா அப்படிங்கிற வகையில் அது கொடுத்துருக்காங்க. முதல் தலைப்பாக பார்த்திங்கன்னா, இந்த அவருடைய முதல் பாட்டு, அந்த நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ அப்படிங்கிறத நல்லோர் மனதை நலம்பெற செய்வோம் அப்படிங்கிற கருத்தோடு இந்த முதல் அத்தியாயத்தை இந்த நூலாசிரியர் தொடங்குகிறார். இந்த நூலாசிரியர் என்ன சொல்கிறாரு? உங்களிடமிருந்து தான் உலகம் தொடங்குகிறது. அனைத்தையும் நல்லதாகவே பாருங்கள், நல்லவர்களாகவே வாழுங்கள். அப்படி வாழும்போது தான் நல்லவர்கள் மனம் குளிரும். அதுவே வள்ளல் பெருமானுக்கு நாம் செலுத்தும் காணிக்கை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா, நமக்கு இப்போது நம்ம சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா சில இடங்களில் அவங்க தீட்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த நிலையை நம்மளை குழுவாக இருந்து உயர்த்துவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பார்க்குறதெல்லாம் புனிதர்களாக மாறட்டும், நீங்கள் பார்க்குறவங்க புனிதர்களாகட்டும், உங்களுடைய செய்கையெல்லாம் நல்லதாகவே மாறட்டும் அப்படி சொல்லி அவங்க அந்த ஒரு இதை கொடுப்பாங்க. அந்த வகையில் தான் வள்ளலார் இது கொடுக்குற மாதிரி, குருவாக இருந்து நம்ம கொடுக்குற மாதிரி இந்த அறவுரையை அறிவுரையாக கொடுக்குறாரு அப்படின்னு அவங்க இதில் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துட்டு அது எவ்வளோ பெரிய பாவம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. அப்போ இந்த நம்பிக்கை துரோகம்ங்கிறது பெரிய பாவம். இதை நாம் என்ன பண்ணலாம்? நட்பின் வகையில் இந்த அரவணைத்து செல்லும் குணம் இதை வளர்த்துக்கிறது. அப்படி பண்ணுற போது இந்த நம்பிக்கை துரோகம்ங்கிறது நமக்கு மறைந்து போகும். அப்படிங்கிற வகையில் இந்த நல்ல குணங்கள் அரவணைத்து செல்கிற நல்ல குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இந்த 2வது அறிவுரை. இதுபோல் பல்வேறு அறிவுரைகளை அவருடைய இதில் கொடுக்குறாரு, பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா, முக்கியமாக வரவுக்கு வழி செய்தல் நலம் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்காரு. தானம் கொடுப்போருக்கு தயவு செய்தல். அவருடைய முக்கியமான நோக்கமே பார்த்திங்கன்னா, இந்த அன்னதானம் அப்படிங்கிறது ஒரு பசியோடு இருப்பவங்களை பொறுக்காது அவருக்கு. அதனால தான் அவர் நிறைய தர்மசாலைகளை தொடங்கினார். தர்மசாலைகளை தொடங்கி எல்லாருக்கும் பசியார அந்த உணவு அளித்தல் அப்படிங்கிறது முக்கிய கடமையாக அவர் கொடுத்தாரு சொல்லலாம். அந்த வகையில் தான் அவர் மற்றவர்களுக்கும் கொடுக்குற அறிவுரை என்னன்னா, தானம் கொடுத்தவர்களுக்கு தயவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக கொடுக்குறாரு. அதே மாதிரி உதவும் நண்பர்களுக்கு தயவு செய்ய வேண்டும். எந்த வகையில் நமக்கு நன்மை உதவுறாங்களோ அந்த வகையில் அதை உங்களுக்கு தயவு செய்யணும் அப்படிங்கிற வகையில் நன்றி மறக்கக்கூடாது அப்படிங்கிற வகையில் தன்னுடைய கருத்துக்களை கொடுக்குறாரு. அதே மாதிரி நல்லவர்களோடு கூடிப்படகு சச்சங்கம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சச்சங்கத்தில் கூடியிருந்து நல்லவர்களோட பேசுகிறத நம்ம கேட்குறது,
நாம் நல்லவர்களோட பழகிறது அப்படிங்கிற வகையில், அந்த கூடி பழகுதல் அப்படிங்கிற வகையில் நல்ல நம்ம மனிதர்கள் நம்மளுடைய தன்மைகளை மாற்றிக்கிறதுக்கு அது ஒரு பெரும் துணையாக இருக்கும் அப்படிங்கிறத வள்ளல் பெருமானுடைய வழியில் அவர் சொல்கிறாரு. அடுத்தது உயிர்கொலை தவிர்த்தல். அவர் முக்கியதே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர்கொலையை தவிர்க்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய வள்ளலாருடைய முக்கிய நோக்கமாக இருந்திருக்குது அப்படி பார்க்குறோம். அதனால் அவர் என்ன சொல்வாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய அந்த கோயிலாக இருக்கிற அந்த வடலூரில் இருக்கிற அந்த கோயிலுக்கு அந்த புலையர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த உயிர் பசி, அதாவது உயிர்களை கொல்றவங்க யாரும் தன்னுடைய இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அந்த அளவுக்கு அந்த உயிர்களை நேசிக்கிறது அப்படிங்கிறதும் உயிர் கொலைகளை தவிர்க்கிறது அப்படிங்கிறத பற்றியும் அவருடைய தன்னுடைய அந்த அறவுரைகளாக இவங்க டாக்டர் மஞ்சுளா அவங்க இந்த இதில் கொடுக்குறாங்க. முக்கியமானது அவருடைய கோட்பாடில், முக்கியமான வள்ளலாருடைய கோட்பாட்டில் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்கிறாரு. அதுதான் எல்லாருக்கும் ரொம்ப அவரை தெரிஞ்சது. ஏன்னா ஒரு பயிரை கண்டு வாடியது அப்படின்னா அதவே அவரால் தாங்க முடியல. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நீர் ஊற்றி வளர்த்தல் அப்படிங்கிற வகையில் ஒரு செடி கூட வாடக்கூடாது அப்படிங்கிறத அவர் தன்னுடைய இதில் கொள்கையாக கொண்டவர். அதையும் ஒரு தலைப்பாக கொடுத்து அவங்க இந்த அறிவுரையாக அதை கொடுக்குறார். அதேமாதிரி பசியை போக்கும் பரமனாக்குதல். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அவர் எப்படி அந்த ஒரு அன்னதானத்தை, ஒரு தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் வந்தவர்கள்லாம் பசியாரி கொடுத்தாங்களோ, அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பெரும்பாலான இடங்களில் அந்த தர்மசாலைகளை நிறுவி அது நிறையா அந்த இவங்கள்டேருந்து, செல்வந்தர்கள்டேருந்து பணம் பெற்று ஏழைகளுக்கு அவங்க தன்னுடைய அன்னதானத்தை கொடுக்கறது அப்படிங்கிற வகையில் பசிப்போக்குதல் அப்படிங்கிற நிகழ்ச்சிகளாக அவங்க நிறைய பேர் நடத்திக்கிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் தர்மத்தை வளர்க்குறதுக்கான ஒரு வழியாக இது இருக்குது அப்படிங்க பார்க்குறோம். அப்புறம் பசியை போக்கும் பரமனாக்குதல், பிறர் வழி போக்க போராடுதல் அப்படிங்கிற வகையில் மற்றவர்களை துன்பத்தை நீக்கிறது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறார். வேதாத்திரி மகரிஷி தன்னுடைய 2 ஒழுக்க பண்பாடுங்கிறதில் சொல்லுவார். முதல்ல என்னென்னா, நாம் யாருக்கும் துன்பம் விளைவிக்கக்கூடாது, யாருக்கும் துன்பம் தனக்கோ பிறருக்கோ துன்பம் தரக்கூடாது அப்படிங்கிறது. 2வது கோட்பாடு என்னன்னா, இன்னொருத்தர் கஷ்டப்படுற போது நாம் நம்மளாலான உதவியை நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா அவரும் வேதாத்திரி மகரிஷியும் வள்ளலார் வழியில் வந்தவர். அதனால் இவர் வள்ளலார் என்ன சொல்கிறார், பிறர் வழியை போக்குவதற்கு நாம் போராட வேண்டும் அப்படிங்கிற வகையில் அந்த ஒரு தலைப்புலையும் அவர் கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். இது போல் பல அறிவுரைகளை எளிமையான முறையில் இன்றைய கல்லூரி மாணவர்களுக்கு ஆசிரியராக இருந்து அவர் எப்படி தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறாரோ, ஏன்னா அவர் கல்லூரி பேராசிரியராக இருந்தவர் இந்த எழுத்தாளர். ஸோ அதனால் கல்லூரி மாணவர்களுடைய, ஏன்னா எல்லாருக்கும் சொல்ல முடியாது இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் எல்லார்ட்டையும் போய் சேரணும்னா இளைஞர்கிட்ட முதல்ல போய் சேரணும். அப்படி அந்த வகையில் தான் கல்லூரி மாணவர்களுக்கு அவர் இதை மாதிரியான கருத்துக்களை கொண்டுட்டு போகிற வகையில் எளிமைப்படுத்தி கொடுக்குறாரு. ஏன்னா எல்லாரும் தத்துவம்னா கொஞ்சம் பயப்படுறாங்க, இல்லைன்னா கொஞ்சம் அச்சப்படுவாங்க. ஆனால் இவங்க அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் அவங்க ரொம்ப, அதாவது கீழே இறங்கி மாணவர்களுக்கு புரிந்து கொள்கிற வகையிலையும் அவங்களுடைய அந்த போக்கு அவங்கள திருத்துறதுக்காகவும் இந்த ஒரு கருத்துக்களை தமது அறிவுரைகளாக நூலாசிரியர் இங்கே எடுத்து கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் அப்படிங்கிற இந்த பாரதியாருடைய கொள்கை எங்கிருந்து வந்திருக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. எங்கேருந்து வந்திருக்கும்னா நிச்சயமாக வள்ளலாருடைய வார்த்தைகள் தான் அது அப்படிங்கிறத ஆணித்தரமாக அவர் சொல்கிறார். அதே மாதிரி ஞானிகளை எல்லாம் புறக்கணிக்கக்கூடாது என்கிறது. அப்புறம் தெய்வம் நமக்கு எல்லா வகையிலும் துணையாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு அறிவுறுத்துகிறார். தெய்வம் நமக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கருத்துக்களெல்லாம் கொண்ட ஒரு தொகுப்பு நூலாக அந்த வகையில் அவர் இந்த நூலை வடிவமைத்து கொடுத்துருக்காரு. இந்த நூல்
வள்ளலாருடைய பெருமைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் வள்ளலார் கொடுக்குற அந்த அறிவுரைகளை நாம் மேற்கொள்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் இந்த அனைவரின் நூலகத்திலையும் இந்த நூல் இருக்க வேண்டிய இது இந்த நூல் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான வடிவில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த நூல் ரொம்ப குறைச்சலான பக்கம்தான், பார்த்திங்கன்னா 104 பக்கங்கள் தான் இருக்குது. விஜயா பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. அதனால் இது இந்த நூலை எல்லாரும் வாங்கி படிக்கணும், அந்த நூலில் இருக்கிற கருத்துக்களை நீங்களும் உள்வாங்கி அதைப்படி நடக்கணும் அப்படி சொல்லி இந்த நூல் என்னுடைய நூலகத்திலையும் முதன்மையாக வகிக்கிறது அப்படி சொல்லி இந்த வகையில் இந்த நூலை பற்றி சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இதை கருதுகிறேன். நன்றி.